தமிழ்நாட்டு பாஜகல அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவா இருந்த காலம் வரைக்கும் பாஜகவுக்கு இன்னொரு பேர் இருந்தது. அதுதான் ஆடியோ வீடியோ கட்சி. ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபியில. அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். அப்பப்போ அந்த கட்சிக்காரங்க சம்பந்தமாவே ஏதாச்சும் ஆடியோவோ வீடியோவோ லீக் ஆகும், பரபரப்பாகும், அப்புறம் அவங்களோட பதவி புடுங்கப்படும். அதே மாதிரி இன்றைய சூழல்ல தமிழ்நாட்டுல ஆடியோவுக்கு பிரபலமா இருக்கிற கட்சியாக தாவேகா உருவாயிருக்கு. ஆமாங்க, தாவேகா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து ஏகப்பட்ட ஆடியோக்கள் அவங்க கட்சி சம்பந்தமா இருந்தாலும் சரி, அவங்க ஆட்சியில ஊழலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறது சம்பந்தமாக இருந்தாலும் சரி வெளியாகிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில தான் இன்னைக்கு 2 ஆடியோக்கள் வெளியாயிருக்கு. ஒண்ணு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லஞ்சம் வாங்குறது சம்பந்தமாகவும், இன்னொன்னு ஒரு அமைச்சரே தங்களுடைய கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற மாதிரியான ஆடியோவும் வெளியாயிருக்கு. நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இந்த ஆடியோ வெளியானாலும் இது எங்களோட வாய்ஸ் இல்ல, இது ஏதோ ஏஐல பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் இதை அடையாளப்படுத்த வேண்டியது நம்ம கடமை.